அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பரேசு பலியிணைந்து சரித்திரமாவோம். அருணதி பாயும் இந்த திருப்பலிதனிலே அரும்பெரும் பலியாய் நமது தியாக பணிகளை அர்ச்சனை பூவாய் அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் காணுவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பரேசு பலியிணைந்து சரித்திரமாவோம். வார்த்தை வழியிலே வாழ சொல்வதும் வாழும் வாழ்விலே வரங்கள் பொழிவதும் இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். நன்மை நெறியிலே நம்மை பகிரவும் நாளும் நமக்குள்ளே நம்பிக்கை வளர்ப்பதும் இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இறைவனே தம்மையே மனிதருக்கு அளிக்கும் இணையற்ற பலியின் புனித நிகழ்விலே அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பரேசு பலியிணைந்து சரித்திரமாவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பரேசு பலியிணைந்து சரித்திரமாவோம். அருள்நதி பாயும் இந்த திருப்பலிதனிலே அரும்பெரும் பலியாய் நமது தியாக பணிகளை அர்ச்சனை பூவாய் அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் காணுவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பரேசு பலியிணைந்து சரித்திரமாவோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகிற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through the Jaya Plus Shine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velankani who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை திருப்பலிக்கு பெரு மகிழ்வோடு அழைக்கின்றேன். நாளினுடைய வழிபாட்டு வாசகங்களும் வழிபாட்டு குறிப்புகளும் நமக்கு விடுக்கின்ற அழைப்பு, ஜெபிக்கிறவன் ஜெயிக்கிறான், அவனை ஜெபிப்பது எவனும் அரிது என்ற ஒரு அழைப்பு. உம்மை பின்பற்றுவேன் என்கிற தலைப்பிலே இன்றைய நாளிலே நாம் ஜெபிக்க இருக்கிறோம், இறை வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். சிறப்பாக இன்றைய நாளிலே தாயாம் திரு அவை குழந்தை இயேசு தெரசாவினுடைய விழாவை கொண்டாடுகிறோம். குழந்தை தெரசால்
அந்த குழந்தை தெரசால் சிறு சிறு செயல்களை செய்து ஜெபங்களை செய்து ஆன்மாக்களை மீட்ட முடியும் என்று சாதித்து காண்பித்தவள். பல ஆன்மாக்களை அவர்கள் மீட்டிருக்கிறார்கள். எப்படி? ஒரே ஒரு செயல், ஜெபம் மட்டுமே செய்து. இந்த மாதம் நமக்கு விடுக்கின்ற அழைப்பும் அதுதான். அக்டோபர் மாதத்தின் முதல் நாள். கடந்த மாதம் முழுவதும் இறைவன் நம்மை காத்து வந்திருக்கிறார். அவருடைய அருள்கரம் நம்மிலே செயல்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபித்துக் கொள்வோம். குறிப்பாக இந்த மாதத்தை திரு அவை ஜெபமாலையின் மாதமாக அழைப்பு விடுக்கிறது. ஜெபமாலை ஜெபிக்க அழைப்பு விடுக்கிறது. அன்னையினுடைய திருத்தலத்திலே கூடியிருக்கிறோம். அன்னை கன்னிமரியாவிடம் ஜெபமாலை ஜெபித்து கேட்கிறதெல்லாம் நமக்கு நடந்திருக்கிறது, நடக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து ஜெபிப்போம். குடும்பங்களிலே ஜெபிப்போம், தனிப்பட்ட விதத்திலே ஜெபிப்போம். ஜெபிக்கிற பொழுது நமக்கு வெற்றி நிச்சயம் என்ற ஒரு கருத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபித்துக் கொள்வோம். தூய மறை நிகழ்வை தகுந்த உள்ளத்தோடு ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற நமது குறைகளை நினைத்து இறைவனிடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர்கள் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, வீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம்
உமது ஆட்சி எளியோருக்கும் சிறுவருக்கும் உரியதாகும்படி செய்தீரே. புனித தெரசாவின் சிறு வழியை நாங்களும் பின்பற்ற செய்து அவரது பரிந்துரையால் உமது நிலையான மாட்சியை எங்களுக்கு உறுதியுடன் வெளிப்படுத்துவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் நெகேமியா நூலிலிருந்து வாசகம். மன்னர் அர்த்தகஸ்தாவின் 20ஆம் ஆட்சி ஆண்டில் நீசான் மாதத்தில் அவரது முன்னிலையில் திராட்சை ரசம் வைக்கப்பட்டிருந்தது. நெகேமியாவாகிய நான் திராட்சை ரசத்தை எடுத்து மன்னருக்கு கொடுத்தேன். அப்பொழுது அவர் முன்னிலையில் நான் துயருற்றவனாய் இருந்தேன். மன்னர் என்னை பார்த்து, ஏன் உன் முகம் வாடியுள்ளது? நீ நோயுற்றவனாக தெரியவில்லையே. இது மனவேதனையே அன்றி வேறொன்றுமில்லை என்றார். நானோ மிகவும் அஞ்சினேன். நான் மன்னரை நோக்கி, மன்னரே, நீர் நீடூழி வாழ்க. என் மூதாதையரின் கல்லறைகள் இருக்கும் நகர் பாழ்பட்டு கிடக்கும்போது, அதன் வாயில்கள் தீக்கு இரையாக்கப்பட்டிருக்கும் போது என் முகம் எப்படி வாடாமல் இருக்கும் என்றேன். அதற்கு மன்னர் என்னை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்றார். அப்பொழுது நான் விண்ணக கடவுளிடம் வேண்டினேன். நான் மன்னரை பார்த்து, நீர் மனம் வைத்தால், உமது பார்வையில் தயவு கிடைத்தால், என் மூதாதையரின் கல்லறைகளை கொண்டுள்ள யூதாவின் நகரை கட்டி எழுப்ப என்னை அனுப்பும் என்று கூறினேன். அப்பொழுது மன்னரும் அவர் அருகில் அமர்ந்திருந்த அரசியும் என்னை பார்த்து, உன் பயணத்திற்கு எத்தனை நாட்கள் ஆகும்? எப்பொழுது நீ திரும்பி வருவாய் என்று கேட்டனர். மன்னர் என்னை அனுப்ப விரும்பியதால் திரும்பி வரும் காலத்தை அவரிடம் குறிப்பிட்டேன். மீண்டும் மன்னரை பார்த்து, உமக்கு மனம் இருந்தால் நான் யூதாவை அடையும் வரை யூப்ரத்தீசின் அக்கறை பகுதியிலுள்ள நாளுநர்கள் எனக்கு வழிவிட வேண்டுமென மடல்கள் கொடுத்தருளும். கோவிலின் கொத்தள கதவுகளும் நகர் மதிலின் கதவுகளுக்கும் நான் தங்க இருக்கும் வீட்டின் கதவுகளுக்கும் குறுக்கு சட்டங்கள் அமைக்க தேவையான மரங்களை எனக்கு கொடுக்கும்படி மன்னரின் காடுகளுக்கு காவலரான ஆசாபுக்கு மடல் கொடுத்தருளும் என்றேன். கடவுளின் அருட்கரம் என்னோடு இருந்ததால் மன்னரும் அவ்வாறே கொடுத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. திருப்பாடல் 131. ஆண்டவரே, நான் அமைதியாய் இருக்க என் உயிரை காத்தருளும். ஆண்டவரே, நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தருளும். ஆண்டவரே, நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தருளும். ஆண்டவரே, என் உள்ளத்தில் இருமாப்பு இல்லை, என் பார்வையில் செருக்கு இல்லை. எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை.
இருக்க என் உயிரை காத்தருளும். ஆண்டவரே, நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தருளும். மாறாக என் நெஞ்சம் நிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது. தாய்மடி தவழும் குழந்தையென என் நெஞ்சம் என் அகத்தே அமைதியாயுள்ளது. இஸ்ரவேலே, எப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவரையே நம்பியிரு. ஆண்டவரே, நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தருளும். ஆண்டவரே, நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தருளும். என் உயிரை காத்தருளும். Alleluia, 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 alleluia. விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு சீடர்களோடு வழி நடந்தபோது ஒருவர் அவரை நோக்கி, நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார். இயேசு மற்றவரை நோக்கி, என்னை பின்பற்றி வாரும் என்றார். அவர் முதலில், நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள். நீர் போய் இறையாட்சியை பற்றி அறிவியும் என்றார். வேறொருவரும், ஐயா, உம்மை பின்பற்றுவேன், ஆயினும் முதலில் நான் போய் என் வீட்டில் உள்ளவர்களிடம் விடை பெற்று வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை நோக்கி, கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறை ஆட்சிக்கு உட்பட தகுதி உள்ளவர் அல்ல என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த நாளிலே நாம் எடுத்திருக்கிற தலைப்பு, உம்மை பின்பற்றுவேன். அனைவரும் கண்களை மூடுவோம். எத்தனை பேர் என்னை
அழிக்க நினைத்தும் உமழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் கரைபடாத கரங்கள் என்னை காத்து கொண்டதே. இந்த 2 பாடல் வரிகளிலே வருகிற வார்த்தைகள், என்ன நடந்தாலும், எவ்வளவு பேர் நம்மை எதிர்த்தாலும் அல்லது துன்புறுத்தினாலும் அவரை பின்பற்றுகிற நிலை. நற்செய்தி வாசகத்திலே அழகாக வாசிக்க கேட்டோம். ஆண்டவரே, நீர் எங்கு சென்றாலும் உம்மை பின்பற்றுவேன். அந்த மனநிலையை நாம் பெற இந்த நாளில் இடம்பெற்றிருக்கிற வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. உம்மை பின்பற்றுவேன் என்கிற அந்த மனநிலை. யாராவது உங்களை திட்டா சும்மா விட்டுருவீங்களா? கோவப்பட்டு ஏதாவது பேசிடுறேங்க. ஒருவேளை நானே மறைவுரையில் ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுறேன்னு வச்சிங்களேன், சும்மா விட்டுருவீங்களா? பூசை முடிக்கிட்டு அவரை எப்படியாவது ஒரு வார்த்தை கேட்டால் தான் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் இல்லையா? யாராவது திட்டாலோ அல்லது மனதை துன்புறுத்திட்டாலோ அவரை எதிர்த்து நம்ம ஒரு வார்த்தை கேட்டால் தான் நமக்கு தூக்கமே வரும். அப்படி ஒரு நிகழ்வு ஒன்று. எங்கள் ஊரில் ஒரு மளிகை கடை ஒன்று இருக்கிறது. அந்த கடைக்கு எப்போ சென்றாலும் அங்கே ஒரு சிறுவன் வேலை பார்ப்பான். அந்த மளிகை கடை உரிமையாளர் என்ன செஞ்சாலும் திட்டுவார் அந்த பையனை. அதை எடுத்து அங்கே வை, இதை எடுத்து இங்கே வை. அவன் மனதை காயப்படுத்தி கொண்டே இருப்பான். அவன் அழுகுவான். ஒரு நாள் அவனை கூப்பிட்டு கேட்டேன், என்னடா உன்னை திட்டிக்கிட்டே இருக்கிறாரு, நீ வேறு கடைக்கு தான் வேலைக்கு போனா என்ன அப்படின்னு கேட்டப்போ அந்த பையன் சொன்னான், நான் காலையிலிருந்து மாலை வரை நான் பள்ளிக்கு செல்வேன், பிறகு மாலை வேலைகளை நான் வேலை செய்வேன், வீட்டில் குடும்ப கஷ்டம், நான் வேலை தேடி அலைந்தேன், எனக்கு யாருமே வேலை கொடுக்கல, இந்த ஒருவர் மட்டும்தான் எனக்கு வேலை கொடுத்தார். அதனால் அவர் என்ன சொல்லி திட்டினால் நான் அதை ஏற்றுக்கொள்ளுவேன், அவரை விட்டு நான் போக மாட்டேன். இது ஒரு வகையான பின்பற்றுதல் இல்லையா? எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் அவர் எனக்கு வாழ்வு கொடுத்தவர், எனவே நான் அவரை விட்டு நான் போக மாட்டேன் என்கிற ஒரு மனநிலை. இன்னும் ஒரு மனநிலையை பாருங்கள். இது ஒரு விதமான ஒரு அழைப்பு. கட்டாயத்தினாலே ஒருவரை பின்பற்றுவது, சுதந்திரம் இல்லாமல் அடிமைத்தனமாக ஒருவரிடம் ஒரு வேலையை செய்வது. ஹிட்லர்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா? உலக மக்கள் தொகையில் ஏறத்தாழ 5 கோடி மக்களை கொன்றளித்தவர், நிறைய வெற்றிகளை குமித்தவர். அப்படி ஒரு முறை அவர் கப்பலிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அவரோடு ஒரு வெளிநாட்டுக்காரரும் பயணம் செய்கிறார். அவர் ஒரு நாட்டுக்கு படையின் தளபதி அவர். அப்போ அவர் ஹிட்லர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். ஹிட்லர், நீங்கள் நிறைய வெற்றிகளை வென்றீர்கள், எப்படி, என்ன ரகசியம்? விளம்பரத்தெல்லாம் பார்த்துருக்கோம்ல, உங்கள் அழகின் ரகசியம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதே போல் அந்த ஹிட்லரிடம் அந்த மனிதர் போய், அந்த தளபதி போய், நீங்கள் வெற்றி பெற்றதனுடைய ரகசியம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதை சொல்லுங்கள், நாங்களும் அதை பின்பற்றுகிறோம். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் என்ன சொன்னாலும் என்னுடைய படைகளில் இருக்கக்கூடிய சீடர்கள், வீரர்கள் அதை கடைபிடிப்பார்கள். அதுதான் என்னுடைய வெற்றியினுடைய அந்த ரகசியம் என்று அந்த ஹிட்லர் சொல்கிறார். உதாரணத்துக்கு ஒரு மனிதரை கூப்பிட்டார், ஒரு வீரரை கூப்பிட்டார். அவனை கூப்பிட்டு, இந்த கப்பல்லேருந்து கீழே குதித்து செத்து போ அப்படின்னு ஹிட்லர் சொல்கிறான். உடனே அவன் என்ன பண்ணான்? கீழே விழுந்து செத்து போயிட்டான். அதை பார்த்த அந்த வெளிநாட்டு படை தளபதிக்கு ஒரே ஆச்சரியம், என்ன இவன் சொன்ன உடனே சாகிற நிலைமைக்கு இருக்கிறாங்களே அப்படின்ட்டு. 2வது ஒரு ஆளை கூப்பிடுறாரு. அவன்கிட்டையும் அந்த ஹிட்லர் அதே வார்த்தையை சொல்கிறான், இந்த கடலில் கீழே விழுந்து செத்துப்போ. அவனை என்ன பண்ணுறான்? உடனே கீழே விழுந்து செத்து போனான். ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியம் இந்த படை தளபதிக்கு. 3வது ஒரு ஆளையும் அழைத்தார். அவன்கிட்டையும் அதே வார்த்தை, இந்த கடலில் விழுந்து செத்துப்போ. இந்த ஆளு கோபத்தை பொறுக்க முடியல. அந்த விழ போனவனை பிடிச்சி இழுத்து, உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா? அந்த ஆள் கீழே விழுந்து சாக சொல்கிறான், நீங்களும் போய் சாகுறீங்களே அப்படின்ட்டு கேட்டப்போ அவன் சொல்கிறான், என்னை முதல்ல விடுங்க, நான் கீழே விழுந்து சாகணும். இவன்கிட்ட வேலை பார்க்குறதுக்கு நான் கீழே விழுந்து சாகலாம். இவன் சொல்கிறத நான் கேட்கலன்னா என்னை துன்புறுத்துவான், என்னை காயப்படுத்துவான், என்னை இவனே கொன்றுவான். அவன் கொல்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிடுறேன்? நானே இறந்து விடுகிறேன். இது ஒரு வகையான பின்பற்றுதல். துன்புறுத்தி ஒருத்தனை அடிமைத்தனமாக வைத்து ஒரு வேலையை செய்யவில்லை என்றால் அவனை காயப்படுத்தி அவனை தன்னுடைய வேலைக்கு நியமனம் செய்வது, இது ஒரு வகையான பின்பற்றுதல்.
மூன்றாவதாக ஒரு நிகழ்வு ஒன்று நடக்கிறது, மிகவும் அருமையானது. அதுதான் இயேசுவின் சீடத்துவ பணி. என்ன நடந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய காயங்களை நான் அடைந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய இழப்புகளை நான் சந்தித்தாலும் சரி, நான் ஆண்டவரை விட்டு பிரிந்து போக மாட்டேன், உம்மை மட்டுமே நான் பின்பற்றுவேன் என்கிற அந்த மனநிலை. ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரி. ஆண்டவர் இயேசு அவர் போதித்த அந்த நாடுகளிலே, அந்த ஊர்களிலே அவர் சென்று கொண்டிருக்கிறார். அப்படி சென்று கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் இயேசுவோடு எப்போதும் யார் இருந்தா? சீடர்கள் எப்போதும் கூட இருந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்படி ஒரு முறை போயிட்டு இருக்கிறப்போ ஆண்டவர் இயேசு அவருடைய சீடர்கள் எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ தூரத்தில் ஒரு மரத்தை பார்க்குறாங்க. அந்த மரத்தில் ஒரு பறவை அமர்ந்திருக்கிறது. அதை பார்த்த ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, அது ஒரு கழுகு என்று சொல்லுகிறார். அது பார்ப்பதற்கு கழுகு போல இருக்குது. உடனே அங்கே இருந்த சீடர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, ஆமாம் அது கழுகு தான். ஆண்டவர் என்ன சொன்னாலும் அவங்க நம்பினாங்க. ஆமாம் அது கழுகுதான் என்று அவர்கள் நம்பினார்கள். இன்னும் சிறிது தூரம் இடத்தை கடந்து செல்கிறவர்கள் அந்த மரம் இன்னும் அருகாமையில் வருகிறது. அப்பொழுது அவர் சொல்கிறார், இல்லை அது கழுகு போல தெரியல, அது ஒரு புறா போல தெரிகிறது, எனவே அது புறா என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார். உடனே அங்கிருந்த சீடர்கள் என்ன சொல்கிறாங்க, ஆமாம் அது பார்ப்பதற்கு புறா போல் தான் இருக்கிறது. இன்னும் சிறிது தூரம் அந்த மரத்தை நெருங்கி போயிட்டாங்க. அப்போ ஆண்டவர் என்னாந்து பார்த்து அந்த பறவையை பார்க்கிறார். அது கழுகும் இல்லை, புறாவும் இல்லை, அது ஒரு காகம், அது ஒரு காகம் என்று சொல்ல. உடனே சீடர்கள்லாம் ஆமாம் ஆமாம் இது காகம் தான் என்று சொன்ன. ஆண்டவருக்கு ஒரே கோபம். நான் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்புவீங்களா? நீங்கள் கொஞ்சமாவது யோசிக்க மாட்டீங்களா அப்படின்னு ஆண்டவர் கேட்டப்போ, இல்லை ஆண்டவரை, உங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை அப்படியே நாங்கள் என்ன பண்ணுவோம்? நம்புவோம், கடைபிடிப்போம், உம்மை பின்பற்றுவோம். இது ஒரு மனநிலை, கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை, ஒரு பின்பற்றுதல். இதுதான் ஆண்டவரை பின்பற்றிய அத்துணை சீடர்களும் செய்தார்கள். ஆண்டவருடைய பணியை செய்து வந்திருக்கிறோம் அல்லது அவரை பின்பற்றுகிற நாம் எல்லோருமே ஆண்டவர் மீது முழுமையான 100% நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும் என்றுதான் இந்த நானுடைய வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எனவேதான் ஆண்டவரிடம் ஒரு மனிதர் வந்து சொல்கிறார், நீங்கள் எங்கு சென்றாலும் உம்மை பின்பற்றுவேன். அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை பெற்றவன், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவன், இயேசுவினுடைய அனுபவத்தை பெற்றவனால் தான் அந்த ஒரு வார்த்தையை நம்மால் சொல்ல முடியும். நீ எங்கு போனாலும் உம்மை நான் பின்பற்றுவேன் என்கிற அந்த வார்த்தை. அப்போ கூட ஆண்டவர் சொல்றாரு, நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, ஆனால் மனுமகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை. என் வாழ்வு முழுவதுமே துன்பத்திற்கு உள்ளான ஒரு வாழ்வு, இதை உன்னால் பின்பற்ற முடியுமா? முடியும் என்கிற அந்த மனிதனுடைய வார்த்தை. இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை, இறை பற்று, இதுதான் நமக்கு இருக்க வேண்டும் என்று இந்த நாளுடைய வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எனவே இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளில் கொண்டாடுகிற அந்த புனித அந்த குழந்தை தெரசால் கூட சொல்லுகிற செய்தியும் இதுவாக தான் இருக்கிறது. நாம் எந்த நிலையில் இருந்தாலும் கூட நாம் ஜெபம் செய்ய வேண்டும், ஆண்டவரை நாம் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். சிறிய சிறிய செயல்களை மூலமாகவும் நாம் இறைவனை அடையலாம் என்கிற ஒரு எடுத்துக்காட்டு எண்பித்து காண்பித்தவர் நம் குழந்தை தெரசால், இன்றைய நாளிலே கொண்டாடுகிற புனிதை. எனவேதான் நான் முகவுரைகளை சொன்னேன், ஜெபிக்கிறவன் ஜெயிக்கிறான், அவனை ஜெயிப்பதில் எவனும் அரிது என்ற அந்த வார்த்தை. எனவே ஜெபம் செய்வோம், தொடர்ந்து இறைவனுடைய அருளை நாம் பெற்றுச் செல்வோம். நல்லாயின் இயேசு இன்றும் என்றும் வாழ்த்த பெறுவாராக. இறைவனின் பாதம் இணைந்திடும் நேரம் இணைவோம் நாமும் காணிக்கை. சுமைகளின் பாரம் சுமந்திடும் பாவம் களைந்திட விளைவோம் காணிக்கை. இறைவனின் பாதம் பலி தரும் நேரம் இணைவோம் நாமும் காணிக்கை. சுமைகளின் பாரம் சுமந்திடும் பாவம் களைந்திட விளைவோம் காணிக்கை. காணிக்கை இதய காணிக்கை, காணிக்கை எளிய காணிக்கை, காணிக்கை இதய காணிக்கை, காணிக்கை எளிய காணிக்கை.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பழி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித தெரசாவில் விளங்கிய வியத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்கு உரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அவருடைய பேறு பயன்கள் உமக்கு உகந்தவனவாய் இருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாய் இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களின் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்கின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருள் கொடைகளை இவ்வுலகிலே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றீர். ஆகவே புனித வான தூதர்கள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் மது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்துருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் அருளும் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நீரே என் உணவு, நீரே என் உறவு, நீரே என் வாழ்வு இயேசுவே, என்றும் மாறாத மறையாத நேசமே. உயிராகவா, என் உணவாகவா, விருந்தாகவா, திருவிருந்தாகவா. உயிராகவா, என் உணவாகவா, விருந்தாகவா, திருவிருந்தாகவா. நீரே என் உணவு, நீரே என் உறவு, நீரே என் வாழ்வு இயேசுவே, என்றும் மாறாத மறையாத நேசமே. தந்தனன தந்தனனா தந்தனன நானனா தந்தனன நானனான நானனான நானனா. வானின்று வரும் யாவும் நலமானது, எம்மை வாழ்விக்கும் மழை போல வளமானதே. வானின்று வரும் யாவும் நலமானது, எம்மை வாழ்விக்கும் மழை போல பலமானதே. வானின்று வந்த உனதுயிருடலும், வானின்று வந்த உனதுயிருடலும், நலமாகுமே எனக்கு அமுதாகுமே. நலமாகுமே எனக்கு அமுதாகுமே. உயிராகவா, என் உணவாகவா, விருந்தாகவா, திருவிருந்தாகவா. உயிராகவா, என் உணவாகவா, விருந்தாகவா, திருவிருந்தாகவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித தெரசார் தம்மையை உமக்கு அர்ப்பணித்து எல்லாரும் உமது இரக்கத்தை பெற்றிட ஆர்வம் கொண்டிருந்தார். நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவால் அதே அன்பின் ஆற்றல் எங்களிடம் பற்றி எறிய
செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velankanni. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையும் இறைவனின் ஆசீரும் நிரம்ப பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. விண்ணகமே இறங்கி வருமே, அம்மா உந்தன் பரிந்துரையால் மன்னகமே மகிழ்ந்திடுமே.